கடகராசிக்காரர்களை, கடகராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிக மிக அற்புதமான ஆண்டு. அஷ்டமத்து சனியானது நிறைவு பெறுகிறது. திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி நிறைவு பெறக்கூடிய அஷ்டமத்து சனி வாக்கிய பஞ்சாங்கப்படி டிசம்பர் மாதம் நிறைவு பெறுகிறது. ஆனால் மார்ச் மாதம் 29லேருந்து உங்களை அஷ்டமத்து சனியோட தாக்கம் முழுமையாக குறைந்துவிடும். மொத்தமாக அஷ்டமத்து சனியோட தாக்கம் குறைஞ்சிக்கிட்டே வந்து டிசம்பர் மாதம் உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிவுக்கு வந்துவிடும். திருநள்ளாறு சனி பயிற்சி படி. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வக்ரத்தை நிறைவு செய்த பிறகு லாபத்தை தந்து விடுவார். அப்போ பிப்ரவரி 11 குரு லாபம். மார்ச் 29 அஷ்டமத்து சனியுடைய தாக்கம் குறைந்து லாபம். 9ஆம் இடத்து யோக சனி காலம் தொடக்கம். ராகு கேது பயிற்சியில் ராகு 8ஆம் இடத்துல அஷ்டமத்துக்கு ராகு, கேது பகவான் 2ஆம் இடத்துல தனக்காரகனாக, இது எல்லாம் சேர்ந்து திடீர் திருமணம், திடீர் தொழில் அமைவு, திடீரென்று வருமான பெருக்கம், திடீரென்று கடனை அடைத்து யாரெல்லாம் கேலி செய்தார்களோ, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதியார் சொல்வது போல, யார் உங்களை வீழ்ந்து விட்டாய் என்று கேலி செய்தார்களோ அவர்கள் முன்னாடி ஜெயித்து நின்று வெற்றி காணக்கூடிய, வெற்றிக்கான அடி எடுத்து வைக்கக்கூடிய ஆண்டு. முழுமையான வெற்றி இல்லை, ஆனால் வெற்றிக்கான அடியை எடுத்து வைக்கும் ஆண்டு. 2026 முழுமையான வெற்றி. இந்த ஆண்டு வெற்றிக்கான அடி எடுத்து வைக்கக்கூடிய ஆண்டு. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தனுக்கு வெளிநாட்டு வாய்ப்பே கிடைக்கல, இவெல்லாம் வெளிநாடு போகிறானா, இவெல்லாம் வெளிநாடு போய் சம்பாரிச்சு இவரெல்லாம் இது பண்ணுறாராம் அப்படின்னு உங்களை கேலி செய்து கொண்டு இருந்தவர்கள் முன்னாடி வெளிநாடு போயிடுவீங்க. ஆனால் அங்கே வருமான பற்றாக்குறை, அங்கே சரியான வேலை வாய்ப்பு அமையாமல் கொஞ்சம் சிரமப்பட்டு இருப்பீங்க. அடுத்த வருஷம் ஃபுல்லாக அமைஞ்சிடும், சூப்பராக இருக்கும். அப்போ வெளிநாடு போயிட்டானா என்ன இருந்தாலும் சம்பாரிச்சு வெளியே வந்துடுவாண்டா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அரசியல்வாதியாக இருந்தால் இவெல்லாம் கட்சியில் கொடி பிடிச்சி திரிஞ்சிட்டு இருக்கிறா அப்படின்னு கேள்வி பண்ணியிருப்பாங்க. இப்போ கட்சியில் ஒரு பதவி, அதுக்கப்புறம் 2026 எலெக்ஷன் டைமில் கரெக்டாக உங்களுக்கு எல்லாமே சரியாக வர நேரத்தில் கட்சியில் சீட்டு, பதவி, கட்சியில் ஒரு ஆளுமை, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, இப்படியாக பல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலம் தொடங்குகிறது. கடகராசிக்காரர்கள் தலைமை பண்புக்கான ராசி. குரு பகவான் உச்சமா இருக்கக்கூடிய ராசி. உதாரணம் சொல்லணும்னா, அஜித்குமார், நடிகர் அஜித்குமார் கடகராசி தான். அதுவும் சந்திரன் குருவோடு சேர்ந்து நல்ல நிலையில் இருப்பார். அதனால தான் தலை அப்படின்னு தீனா படத்தில் சொன்ன பிறகு தான் அவர் பயங்கரமான ஒரு பெரிய ஸ்டார் ஆனார். எதுக்கு சொல்கிறேன்னா, தலைமை பண்பு ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு காவலாளியாக கூட இருப்பாங்க. அந்த காவலாளிக்கு கடகராசிக்காரர் ஒருத்தர் தலைவராக இருப்பார். ஒரு ஊர் பஞ்சாயத்து 10 பேர் இருக்காங்கன்னா அதில் கடகராசிக்காரர் ஒருத்தர் தலைவராக இருப்பார். இப்படி தலைமை பண்புக்கான ராசி கடகராசி. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி. அவர்களுக்கு அஷ்டமத்து சனியானது கஷ்டத்தை குறைத்து லாப சனி காலமானது, யோக சனி காலமானது தொடங்குகிறது. குரு பகவான் விரயஸ்தானத்தில் வந்தாலும் பொருள் விரயம் செய்தாவது மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய அமைப்பு. ராகு பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தாலும், அஷ்டமத்து ராகுவாக இருந்தாலும் சில கஷ்டங்களை கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்டி வரக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் பல விஷயங்களும் ஞானம், அறிவை கொடுத்து சம்பாதிக்க வைக்கக்கூடிய ஆண்டு. இந்த நேரத்தில் நீங்கள் கடகமாக இருந்தா நேராக பிள்ளையார்பட்டி போங்க, ஒரு வியாழக்கிழமை போங்க, போய் விநாயகப் பெருமானுக்கு ஒரு விபூதி அபிஷேகம் செஞ்சுட்டு வந்துடுங்க. விபூதி அபிஷேகம் செய்துட்டு வந்துடுங்க. அப்படி ஒரு அற்புதமான ஆண்டு. கஷ்டங்கள் குறைக்கும் ஆண்டு, லாபத்தை வரவேற்கும் ஆண்டு. இந்த ஆண்டில் கடகராசிக்காரர்கள் கஷ்டம் குறைந்து லாபத்தை பெற்று பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் அருளால் நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள்.